ஒரு பையில் 2:3:5 என்ற விகிதத்தில் 50 பைசா, 25 பைசா, 20 பைசா நாணயங்கள் உள்ளன. மொத்த தொகை ரூ. 550 எனில் 20 பைசா நாணயங்களின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இப்போ ₹1 எத்தனை 50 பைசா? 2. அதே மாதிரி ₹1 எத்தனை 25 பைசா? 4. அதே மாதிரி ₹1 எத்தனை 20 பைசா? 5. ஸோ நெக்ஸ்ட் இங்க 2:3:5 ரேஷியோங்கிறாங்க. அப்போ 50 பைசா 2 ரேஷியோ, 25 பைசா 3 ரேஷியோ, 20 பைசா 5 ரேஷியோ. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 5 கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு, இங்க 3/4 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ காமனா எல்சிஎம் எடுத்தோமா இங்க 4 பிளஸ் இங்க 3 பிளஸ் இங்க 4 ஆட் பண்ணா 11/4. ஸோ இந்த 11/4க்கு தான் ₹550. ஸோ அப்போ ₹1 என்ன வரும்? அப்போ 550 பெருக்கல் இந்த 11/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4/11 மாறும். இங்கே கேன்சல் பண்ணால் 50. இப்போ 4 × 50 200. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 200. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? 20 பைசா நாணயங்களின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. 20 பைசா நாணயோட ரேஷியோ பார்த்தோம்னா 1. அப்போ 1 × 200 200. ஸோ 20 பைசா நாணயோட பங்கு 200. அதேமாரி ஒருவேளை 50 பைசா கேட்டால் 1 × 200 200 தான். அதேமாரி 25 பைசா கேட்டால் 3/4 இங்கே 200 கேன்சல் பண்ணால் இங்கே 50. 50 × 3 150. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 550 வருது.